ஓம் சாந்தி. இன்று 25/8/26 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதில் உங்களுடைய சம்பாத்தியமும் இருக்கிறது, ஆரோக்கியமும் இருக்கிறது. நீங்கள் அமரராக ஆகிவிடுகிறீர்கள். கேள்வி: இதயத்தை தூய்மையாக ஆக்குவதற்கான சுலபமான யுக்தி யாது? பதில்: எங்கு இருந்தாலும் ட்ரஸ்டியாகி இருங்கள். நாம் சிவபாபாவின் பண்டக சாலையிலிருந்து உணவு உட்கொள்கிறோம் என்று எப்பொழுதும் நினையுங்கள். சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து உணவு உட்கொள்பவர்களின் இதயம் தூய்மை ஆகிக்கொண்டே போகிறது. இல்லறத்தில் இருக்கையிலும் ஸ்ரீமத் படி, டைரக்ஷன் படி ட்ரஸ்டியாகி வாழ்கிறார்கள் என்றால் அதுவும் சிவபாபாவின் பண்டாரா ஆகும். மனதினால் சமர்ப்பணம் ஆனவர்கள். ஓம் சாந்தி. ஜென்ம ஜென்மாந்திரமாக அரைக்கல்பமாக குழந்தைகள் சத்சங்கம் சென்றுள்ளீர்கள். சாது, சந்நியாசி, பண்டிதர்கள் ஆகிய எல்லா மனிதர்களின் சத்சங்கம் நடக்கிறது. ஆனால் இது எந்த ஒரு மனிதனுடைய சத்சங்கம் கிடையாது. இதற்கு ஆன்மீக சத்சங்கம் என்று கூறப்படுகிறது. சுப்ரீம் ஆத்மாக்களுடன் ஆன்மீக உரையாடல், அதாவது சத்சங்கம் நிகழ்த்துகிறது. இங்கு நீங்கள் எந்த ஒரு மனிதரிடமும் கேட்பதில்லை, தேவதைகளிடம் கேட்பதில்லை. நீங்கள் பகவானின் மகா வாக்கியங்களை கேட்கிறீர்கள். பகவானுக்கு இப்பொழுதும் நிராகாரமானவர் என்று கூறப்படுகிறது. மேலும் பகவான் வருவதே குழந்தைகளை பகவதியாக ஆக்குவதற்கான கல்வியை கற்பிப்பதற்காக ஆகும். பகவான் மற்றும் பகவதியின் பதவியை பகவான் தவிர வேறு யாரும் அளிக்க முடியாது. ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கம யுகம் வரும் பொழுது நிராகார பகவான் வந்து நமக்கு ஞானம் அளிக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது கூட நீங்கள் மட்டுமே புரிந்துள்ளீர்கள். வேறு யாரும் புரிந்து கொள்வது கடினம். சிவபாபா அவசியம் வருகிறார். ஆனால் அவருக்கு பதிலாக கிருஷ்ணரை கீதையின் பகவான் என்று கூறிவிட்டுள்ளார்கள். எனவே அவசியம் அவர்கள் புத்தியில் மனித உடல் தான் வரக்கூடும். நீங்கள் தான் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தீர்கள் மற்றும் இப்பொழுது அசுர குணங்கள் உடையவர்களாக ஆகி உள்ளீர்கள். மீண்டும் இப்பொழுது தெய்வீக குணங்கள் உடையவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள். தெய்வீக குணங்கள் உடையவர்களுக்கு ஈஸ்வரிய சம்பிரதாயம் என்றும், அசுர குணங்கள் உடையவர்களுக்கு அசுர சம்பிரதாயம் என்றும் கூறப்படுகிறது. இப்பொழுது நிராகார தந்தை நிராகார சம்பிரதாயம், அதாவது ஆத்மாக்களுக்கு கற்பிக்கிறார். எனவே ஈஸ்வரிய சம்பிரதாயம் அல்லது ஆன்மீக சம்பிரதாயம் என்று கூறப்படுகிறது. அவர்களுக்கு ஆன்மீக தந்தை வந்து கற்பிக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகிறீர்கள். நாம் ஆத்மா ஆவோம். தந்தை நமக்கு கற்பிக்கிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விகர்மங்கள் விநாசம் ஆகும் என்று கூறுகிறார். ஆத்மாக்களுக்கு தான் கற்பிக்கிறார். அவர்தான் ஞானம் நிறைந்தவர் ஆவார். மேலும் ரிஷி முனிவர்கள் ஆகியோரோ எல்லாருமே தெரியவில்லை, அறியவில்லை என்று கூறி சென்று விட்டார்கள். அதாவது எங்களுக்கு ஆத்மா பற்றி தெரியாது என்றனர். ஞானக்கடல் நேரிடையாக வராத வரை ஞானத்தை எவ்வாறு புரிய வைக்க முடியும்? இது நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். நமக்கு எந்த ஒரு மனிதரும் கற்பிப்பதில்லை. நமக்கு தந்தை வந்து கற்பிக்கிறார்.
அவர் எல்லை இல்லாத தந்தை, நிராகாரமானவர் ஆவார். ஒவ்வொருவருக்கும் சகார மற்றும் நிராகார தந்தை இருவரும் இருக்கிறார்கள் என்பதும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஒருவர் ஆன்மீக தந்தை மற்றும் மற்றொருவர் சரீரத்தின் தந்தை. ஆன்மீக தந்தை தான் வந்து ஆத்மாக்களை பாவனமாக ஆக்குகிறார். நாம் பாவனமாக இருந்தோம், பதித்தமாக ஆனோம். மீண்டும் பதித்த நிலையிலிருந்து பாவனமாக எப்படி ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். படம் கூட முன்னால் உள்ளது. அடிக்கடி சிருஷ்டி சக்கரத்தின் படத்திற்கு முன்னால் சென்று அமர்ந்தீர்கள் என்றால், நான் இப்பொழுது சங்கம யுகத்தில் அமர்ந்துள்ளோம் மற்றும் பிற அனைவரும் தங்களை கலியுகத்தில் இருப்பதாக நினைக்கிறார்கள் என்று புத்தியில் முழு ஞானம் வந்துவிடும் என்று பாபா ஆலோசனை அளிக்கிறார். கலியுகத்திற்கு கோரமான இருள் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் உள்ளீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெளிச்சம் ஞானம் உள்ளது. சத்தியுகத்தில் உங்களுக்கு எந்த ஞானம் கிடைப்பதில்லை. தந்தை வரும் பொழுதுதான் பட்டப்பகல் போன்று வெளிச்சம் ஆகிவிடுகிறது. இந்த சங்கம யுகமே கல்யாணக்காரி யுகம் ஆகும். இது போன்ற யுகம் வேறு எதுவும் இருப்பதே இல்லை. இப்பொழுதுதான் தந்தை வருகிறார். சத்தியுகத்தை கல்யாணக்காரி நன்மையுடையது என்று கூற மாட்டார்கள். அங்கு யாருக்கும் நன்மை ஆவதில்லை. நன்மை சங்கமத்தில்தான் ஏற்படுகிறது. சத்தியுகத்திலோ நன்மையாகவே தான் இருக்கும். சங்கமத்தில் கலியுகத்தை சத்தியுகமாக கல்யாணக்காரியாக ஆக்குகிறார். என்ன இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு நன்மை ஆகிறது என்பதை பாருங்கள். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்வதால் மட்டுமே எவ்வளவு உங்களுக்கு சம்பாத்தியம் ஆகிறது. சம்பாத்தியத்திற்கு சம்பாத்தியமும் இருக்கிறது மற்றும் ஆரோக்கியத்திற்கு ஆரோக்கியமும் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை அமர வாழ்க்கை ஆகிவிடுகிறது. உங்களுக்கு ஒருபொழுதும் அகால மரணம் ஏற்படுவதில்லை. எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும், ஏனெனில் உங்கள் புத்தியில் முழு ஞானமும் உள்ளது. இங்கு குழந்தைகளாகிய நீங்கள் வருகிறீர்கள் என்றால் முயற்சி செய்து மியூசியத்தில் படங்கள் மீது புரிய வைப்பதற்கான தகுதியுடையவர்களாக ஆக வேண்டும். தங்களை லாயக்காக ஆக்குவதற்கு 7-8 நாட்கள் அமர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். அபியாசம் ஆகிவிட்டது என்றால் சேவையில் ஓட வேண்டும். சேவை செய்த பிறகு திரும்பி வர வேண்டும். இதை கற்றுக்கொள்வது மிகவுமே சுலபமாகும். படங்களை முன்னால் பார்க்கும் பொழுது நாம் சங்கமத்தில் அமர்ந்துள்ளோம் என்பது புத்தியில் வந்துவிடுகிறது. இன்றைய உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். நாளைக்கு மிகவும் குறைவாக இருப்பார்கள். இத்தனை பேர் அனைவரும் திரும்பி போக வேண்டி உள்ளது. இப்பொழுது தந்தையாகி அவரே வந்துள்ளார். குழந்தைகள் மீது எவ்வளவு மதிப்பு வகிக்கிறார். தூர தேசத்தில் இருப்பவர் அந்நிய தேசத்தில் வந்துள்ளார். ராவணனினுடைய தேசம் அந்நிய தேசம் ஆகும் அல்லவா? ராமரின் தேசத்திலோ ஒருபொழுதும் ராவணன் வர முடியாது. இது பற்றி ஒரு கதை அல்லது கட்டுக்கதை கூட கூறுகிறார்கள். என்னவெல்லாம் கட்டுக்கதைகள் கூறுகிறார்களோ அவை எல்லாம் கதைகள் ஆகும். கதைகளில் எந்த ஒரு சாரமும் கிடையாது. கட்டுக்கதைகளில் நாவல்கள் கூட எந்த ஒரு சாரமும் கிடையாது. நாவல்கள் கூட எவ்வளவு ஏராளமாக விற்கப்படுகின்றன. நாவல்கள் மட்டுமே விற்பவர்கள் கூட லட்சாதிபதி ஆகிவிடுகிறார்கள். இப்பொழுது குழந்தைகள் ஆகிய உங்களுடைய பரிபாலனை தந்தையின் கையில் உள்ளது. உங்களிடமே உண்பேன், அதாவது உங்களுடைய பண்டாராவிலிருந்து உண்பேன். அவ்வளவே. உங்களுடைய முழு பாலனையும் இங்கிருந்து தான் ஆகிறது. யார் சமர்ப்பணம் ஆகி விடுகிறார்களோ அவர்களுடைய பரிபாலனையோ ஆகியே விடுகிறது. ஆனால் மனதால் கூட இவை எல்லாமே இறைவனுடையது, தந்தையினுடையது. நான் ரத்தி ஆக இருக்கிறேன். நாங்கள் ஸ்ரீமத் படிதான் நடந்து எல்லா செலவும் செய்கிறோம் என்று இப்படி யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து சாப்பிடுகிறார்கள்.
சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து சாப்பிடுவதால் இதயம் தூய்மையாகிறது. அப்படியின்றி அவர்கள் சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து சாப்பிடுவதில்லை என்பதல்ல. தந்தையின் கட்டளைப்படி நடப்பவர்கள் தந்தையின் பண்டாராவிலிருந்து சாப்பிடுவது போலவே ஆகும். எந்த பண்டாராவிலிருந்து சாப்பிட்டார்களோ அந்த பண்டாரா நிரம்பியதாக இருக்கும். கஷ்டம் துக்கம் நீங்கி போய்விடும். அதற்குப் பிறகு நீங்கள் ஒருபொழுதும் அகால மரணம் அடைய மாட்டீர்கள். ஜமயத்தில்தான் சிவபாபா வருகிறார். அவருடைய மகிமையும் பாடப்பட்டுள்ளது. சிவஜெயந்தி கூட கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவரது பண்டாரா எப்படி இருக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. பாபா கூட உண்மையில் வருகிறார் அல்லவா? குழந்தைகள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து உணவு கிடைக்கிறது. நல்லது. ஆண்கள் சமர்ப்பணம் ஆகிறார்கள் என்றால் சரிதான். ஒருவேளை அவர்கள் சமர்ப்பணம் ஆவதில்லை என்றால் தாய்மார்கள் என்ன செய்வது? ஏனெனில் சம்பாத்தியம் கணவனினுடையது. அவரோ சமர்ப்பணம் ஆவதில்லை. அவர் சம்பாத்தியத்தால் தானே மனைவி சாப்பிட முடியும். ஆம், ஜோடியாக சமர்ப்பணம் ஆனார்கள் என்றால் பின் சிவபாபாவின் பண்டாராவிலிருந்து பாலனை கிடைக்க முடியும். இதை தந்தை குழந்தைகளுக்கு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். கர்மாதீத் நிலை ஆகும் வரையும் நாம் தந்தையிடம் அமர்ந்துள்ளோம் என்பதை புத்தியிலிருத்த வேண்டும். நாளுக்கு நாள் நாம் நமது சுயராஜ்யத்திற்கு நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறோம். காலம் கழிந்து கொண்டே போகிறது. நீங்கள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறீர்கள். சத்யுகத்தின் முதல் வருடம் வருவதற்கு இப்பொழுது எத்தனை வருடங்கள் உள்ளன என்று கூறுவீர்கள். இப்பொழுது எவ்வளவு நெருக்கத்தில் வந்து விட்டுள்ளீர்கள். குழந்தைகளை, இப்பொழுது உங்களுடைய 84 சக்கரம் முடிவடைகிறது என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் இப்பொழுது 84 பிறவிகளின் சக்கரத்தை அறிந்துள்ளீர்கள். சக்கரத்தை பார்த்த உடனேயே நாம் இப்பொழுது சங்கமத்தில் உள்ளோம் என்று கூறுவீர்கள். இந்த பக்கம் இருப்பது கலியுகம், அந்த பக்கம் இருப்பது சத்யுகம். நாளைக்கு நாம் நமது சுகதாமத்தில் இருப்போம். உலகிற்கு தெரியாது. அவர்களோ முற்றிலும் காரிருளில் இருக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த குஷி இருக்க வேண்டும். எல்லையில்லாத தந்தையிடமிருந்து நாம் 21 பிறவிகளுக்கு சம்பாத்தியம் பெறுகிறோம். சதா சுகத்தின் ஆஸ்தியை பெற்று கொண்டிருக்கிறோம் என்ற இந்த குஷி இருக்கிறது. சொர்க்கவாசி ஆவது என்பது உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் தான் இருக்கிறது. சொர்க்கம் ஒரு அதிசயமான விஷயம் பொருள் ஆகும். எப்படி உலகில் 7 அதிசயங்களை காண்பிக்கிறார்கள், இதுவோ எல்லாவற்றையும் விட பெரிய அதிசயம் ஆகும். அதிசயமான சொர்க்கத்தின் தடங்கள் கூட உள்ளன. இந்த லட்சுமி நாராயணன் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள். எனவே பாபா எழுந்திருந்தார். மேலே சூரிய வம்சத்தினருடைய எழும்புங்கள், கீழே சந்திர வம்சத்தினருடையதை எழுதுங்கள். அப்பொழுது அரை கல்பம் முடிந்து போய் விடும். சூரிய வம்சம் சந்திர வம்சம் 1250 வருடங்கள். பின் லட்சக்கணக்கான வருடங்களின் விஷயமே இல்லாமல் போய்விடும். அங்கு புஜபல சண்டைகளில் எவ்வளவு செலவு ஆகிறது. இங்கு ஆரம்ப முதல் கடைசி வரை எந்த செலவும் ஆவதில்லை. இதுவோ தந்தை மற்றும் குழந்தைகளின் கணக்கு ஆகும். செலவின் விஷயமே கிடையாது. இங்கு குழந்தைகள் வந்து புத்துணர்வு பெற வேண்டும். அதற்காக வீடுகள் ஆகியவை கட்டுகிறார்கள். குழந்தைகளிடையே பைசா ஆகும். அது கூட எவ்வளவோ நாட்கள் கடந்து போய்விட்டன. இனி மீதம் கொஞ்சம் நாட்கள் தான் உள்ளன. செலவு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு பைசா செலவின்றி ஜீவன் முக்தி அடைகிறீர்கள். இதில் உழைப்பின் விஷயம் மட்டுமே உள்ளது. பகவானையோ எல்லா பக்தர்களும் நினைவு செய்கிறார்கள். ஆனால் பகவான் யார் என்பதை அறியாமல் உள்ளார்கள். பகவானை தெரியாத காரணத்தினால் நிறைய பேரை பகவான் என்று ஏற்றுக்கொண்டு விடுகிறார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையான தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். பெரிய பெரிய தோட்டங்களை
முக்கியமான இடங்களில் வையுங்கள் என்று பாபா எவ்வளவு முறை புரிய வைத்துள்ளார். எப்படி விமான நிலையம் உள்ளது, அவர்கள் நம்மிடம் என்ன வாங்குவார்கள், இவை எல்லாமே மனிதர்களின் நன்மைக்காக உள்ளது என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். இவற்றை புரிந்து கொள்வதால் தான் மனிதர்கள் தந்தையிடம் இருந்து ஆஸ்தி பெற்று உலகத்தின் அதிபதி ஆக முடியும். டில்லி முக்கியமானது. டில்லி தலைநகரம் ஆகும் அல்லவா. அங்கு எல்லோரும் ஒன்று சேருகிறார்கள். அங்கு தலைநகரத்தில் அது போன்ற பெரிய பெரிய படங்கள் இருக்க வேண்டும். முக்கியமாக இருப்பதே திரிமூர்த்தி, காலச்சக்கரம் மற்றும் கல்ப விருட்சம். இந்த ஏணிப்படியோ அற்புதமானது. இதில் விநாசம் ஆகியவை பற்றி கூட நல்ல முறையில் எழுதப்பட்டுள்ளது. மேலும் பதித்த பாவனர் பரம்பிதா பரமாத்மாவா இல்லை தண்ணீரின் கங்கையா, நீங்கள் முடிவெடுங்கள். இறைவன் எங்கும் நிறைந்தவரா இல்லை ஒரே ஒரு நிராகார பரம்பிதா பரமாத்மாவா என்று பிரம்மா குமாரிகள் கேட்கிறார்கள். தந்தையிடமிருந்தோ குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. இந்த படங்கள் தான் முக்கியமானவை. திருமூர்த்தியின் படம் கூட மிக மிக மதிப்பு வாய்ந்ததாகும். பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை ஆகிறது. பிறகு அவரே பாலனையும் செய்கிறார். எல்லையில்லாத பாபா சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குவதற்காக நமக்கு கற்பிக்கிறார் என்ற அளவற்ற குசி குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். பாபா வந்து சொர்க்கத்தின் ஸ்தாபனை மற்றும் நரகத்தின் விநாசம் செய்கிறார். எனவே மகாபாரத போர் கூடவே இருக்கிறது. ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் இந்த சக்கரம் சுற்றுகிறது. தந்தை கூட கல்பமாக கல்பத்தின் சங்கமத்தில் வருகிறார். கீதையில் அவர்கள் பிறகு யுகே என்று எழுதிவிட்டுள்ளார்கள். அது கூட 5 யுகங்கள் ஆகும். அப்படியானால் 5 முறை வரட்டுமே. பிறகு 24 அவதாரங்கள். இன்ன அவதாரம் என்று ஏன் எழுதிவிட்டுள்ளார்கள்? மனிதர்கள் எவ்வளவு யஞ்ஞம், தவம், தீர்த்த யாத்திரை ஆகியவைகளை மேற்கொள்கிறார்கள். இவை எல்லாமே பகவானை அடைவதற்கான வழிகள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பகவானுடைய யாருமே போக முடியாது. அரைக்கல்பம் எவ்வளவு தலையில் படித்து கொண்டார்கள். ஜென்மாந்திரமாக சுற்றி வந்தார்கள். இது செய்தார்கள். பிறகும் தந்தை கிடைக்கவில்லை. இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறார். உங்களிடம் உரையாடுகிறார். உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். கல்பமாக மிக சரியாக நாம் இவ்வாறே சந்திக்கிறோம் என்று நீங்கள் புரிந்துள்ளீர்கள். எது நடந்து முடிந்ததோ கல்பமாக அவ்வாறே ஆகும். அதே தாதா வைர வியாபாரி இருப்பார். பின் அவருக்குள் தான் பாபா பிரவேசம் செய்வார். எனவே அதே குழந்தைகள் வந்து தந்தையினுடையவராக ஆவார்கள். மேலும் மீண்டும் சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவார்கள். இது குழந்தைகளாகிய உங்களுடன் தந்தையினுடைய அனாதி அவிநாசி பாகம் கல்பமாக இப்படியே திரும்ப நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தான் இன்னைக்கான முக்கிய சாரம். இது கல்யாணக்காரி சங்கம யுகம் ஆகும். இதில் ஒவ்வொரு விஷயத்திலும் நன்மை உள்ளது. வருமானமே வருமானம் தான் ஆகும். தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்து 21 பிறவிகளுக்கு வாழ்க்கையை அமர வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். 2வது, இல்லறத்தில் இருந்தபடியே மனம் புத்தியினால் சமர்ப்பணமாக வேண்டும். ஸ்ரீமத் படி செலவு செய்ய வேண்டும். முழுமையாக ட்ரஸ்டியாகி இருக்க வேண்டும். சிவபாபாவின் பண்டாரா நிரம்பியுள்ளது. கஷ்டம் துக்கம் தூர போய்விடும். வரதானம். ஒத்துழைப்பின் சக்தியால் ஒத்துழைக்காதவர்களையும் ஒத்துழைப்பாளர்களாக மாற்றும் பாபாவுக்கு சமமான பரோபகாரி ஆகுக. விளக்கம். ஒத்துழைப்பாளர்களுடன் ஒத்துழைப்பாவது ஒன்றும் மகா வீரத்தனம் அல்ல. ஆனால் பாபா எவ்வாறு அபகாரிகளுக்கும் உபகாரம் செய்கிறாரோ அதே போல நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஆகுங்கள். யாராவது எவ்வளவுதான் ஒத்துழைக்காதவராக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பின் சக்தியால் அந்த ஒத்துழைக்காதவரையும் ஒத்துழைப்பாளராக
மாற்றிவிடுங்கள். எந்த காரணத்தினால் இவர் முன்னேறவில்லை என்று இப்படி யோசிக்காதீர்கள். பலவீனமானவரை பலவீனமானவர் என்று நினைத்து விட்டுவிடாதீர்கள். மாறாக அவருக்கு பலம் கொடுத்து பலவானாக ஆக்குங்கள். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தினால் சேமியின் திட்டங்கள் என்ற நகைகளில் வைரங்கள் ஜொலிக்கும். அதாவது எளிதாக பிரத்யட்சம் வெளிப்பாடு ஏற்படும். ஸ்லோகன்: கோபத்திற்கு காரணம் சுயநலம் அல்லது பொறாமை ஆகும். இதுவே எரிச்சலடைவதன் வேறாகும். முதலில் இவற்றை அழித்து விடுங்கள். அவ்யக்த சமிகை: அபவித்ரதாவின் விதையையும் கூட அழித்து முழுமையான தூய்மையானவர் ஆகுங்கள். தூய்மை என்பது அஸ்திவாரமாகும். அஸ்திவாரமாகிய பிரம்மசரிய விரதத்தை கடைபிடிப்பது என்பது சாதாரண விஷயம். ஆனால் இப்பொழுதும் நீங்கள் முன்னேறிவிட்டீர்கள். இது ஒன்றும் குழந்தை பருவ நிலை அல்ல. இப்போது வானப்பிரஸ்தி நிலைக்கு செல்ல வேண்டும். நான் பிரம்மச்சாரியாக இருக்கிறேன். தூய்மை இருக்கத்தான் செய்கிறது என்று இதில் மட்டுமே மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள். மூல அஸ்திவாரமாகிய உங்களுடைய சங்கல்பங்களை தூய்மையானதாக ஆக்குங்கள். ஞான ஸ்வரூபமாக ஆக்குங்கள். சக்தி ஸ்வரூபமாக ஆக்குங்கள். சம்பூர்ண தன்மையை அடைவதற்காக தாதி பிரகாஷ்மணி ஜி அவர்களின் குப்தமான முயற்சி. 19வது நினைவு தினத்தின் நிமித்தமாக சிறப்பு தாரணைகள். 1. தாதிஜி அனைத்து பொறுப்புகளையும் பராமரிப்பவரே தான். அனைத்து குணங்களும் நிறைந்தவராக, அனைத்து கலைகளும் நிறைந்தவராக, விகாரமற்ற தன்மையிலும் நிறைந்தவராக ஆகி சம்பூர்ணம் என்ற இலக்கை அடைந்தே தீர வேண்டும் என்ற குறிக்கோளை கொண்டிருந்தார். 2. தாதிஜி மனம், சொல், செயல் மூலம் இரட்டை அகிம்சாவாதியாகி அனைவருக்கும் சுகத்தை கொடுத்தார். சுகத்தை அடைந்தார். மனதால் கூட எந்த ஆத்மாவிற்கும் துக்கம் கொடுக்கவில்லை. துக்கத்தை எடுத்துக் கொள்ளவும் இல்லை. 3. தாதிஜி சதா ஒரே தந்தையின் ஈர்ப்பிலேயே இருந்தார். அவர் எந்த பழைய பொருளோ நபரோ தத்துவங்களோ தன் பக்கம் ஈர்க்கவில்லை. சதா ஒரே தந்தையின் நினைவில் இருந்து தன் சூட்சும உள்ளுணர்வுகளையும் ஒருமுகப்படுத்தினார். 4. சதா சாட்சியாளர் என்ற நிலையிலிருந்து சதா துணையாளரின் துணையை அனுபவம் செய்தார். அவருடைய பார்வை உள்ளுணர்வில் ஆன்மீகமும் அலௌகிக தன்மையும் இருந்தது. அவருடைய கண் எதிலும் மூழ்க முடியாத அளவு அவருடைய சம்ஸ்காரங்களில் ராயல் தன்மை இருந்தது. 5. அவர் யாரை பற்றிய அவகுணங்களையும் உள்ளத்தில் வைத்துக் கொள்ளவில்லை. யாருடைய குறைகளை கவனிக்கவில்லை. சதா பிறரை பற்றிய சிந்தனை, பிறரை பார்த்தால் மற்றும் பிறர் அபிப்பிராயங்களிலிருந்து பரமத் விடுபட்டு சுய சிந்தனையில் இருந்தனர். 6. தாதிஜி பிரம்மா பாபாவிற்கு சமமாக சதா பணியாக இருந்தார். நிராகாரம் மற்றும் நிரகங்கார ஸ்திதியில் இருப்பதற்கான பயிற்சியை செய்தார். சதா தன்மை சேவைதாரியாக கருதினார். ஒருபோதும் தன் மகிமையை ஏற்றுக் கொள்ளவில்லை. யாராவது நிந்தனை செய்தால் பயப்படவில்லை. புகழ் பாடினால் மகிழ்ச்சி அடையவில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் தன் நிலையை சமமாக வைத்தார். 7. பாப்தாதாவிடமிருந்து கிடைத்த தெய்வீக புத்தி என்ற பரிசை பாதுகாப்பாக வைத்திருந்தார். சதா சக்தி வாய்ந்த எண்ணங்களை எழுப்பினார். ஒவ்வொரு கர்மமும் ஸ்ரீமத் படி இருக்க வேண்டும். அதில் சிறிதும் மனவழி பிறவழி கலக்கக்கூடாது. தெய்வீக புத்தியின் அடிப்படையில் ஒவ்வொரு எண்ணமும், பேச்சு, செயல் இருக்க வேண்டும் என்ற இலக்கை வைத்து முழுமை நிலையை அடைந்தார். 8. சதா ஒரே பலம், ஒரே நம்பிக்கை. ஒருவரிடமே அனைத்து உறவுகளும். எந்த பக்கமும் ஈர்ப்போ பற்றோ இல்லை. எப்போதும் சகோதரன் என்ற உள்ளுணர்வோடு அனைவரையும் பார்த்தார். இரக்க குணம்
தாரணை செய்து பலவீனமான ஆத்மாக்களிடத்தில் பலத்தை நிரப்பினார். தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய்தார். 9வது, ஒவ்வொரு சிறிய பெரிய பிரச்சனைகளையும் எதுவும் புதிதல்ல என்ற நினைவால் கடந்தார். எந்த ஒரு காட்சியையும் பார்த்து ஏன், என்ன என்ற கேள்விகளில் சிக்குவதற்கு பதிலாக சதா சாட்சி பாவத்தை தாரணை செய்து சதா மகிழ்ச்சியாக இருந்தார். 10வது, அவருடைய ஒவ்வொரு பேச்சிலும் ராயல் தன்மை காணப்பட்டது. எந்த வார்த்தையும் சாதாரணமாக பேசவில்லை. எது நடக்கக்கூடிய விஷயமோ அதுவே அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளாக வெளிவந்தன. அப்படிப்பட்ட ஸ்திதி ஸ்வரூப ஆத்மாவின் எண்ணங்களும் சித்தியாவதால் சுலபமாக முழுமையை அடைந்து விட்டார். 11, தாதிஜி சதா ஆத்ம நம்பிக்கை நிறைந்தவராக இருந்ததால் நாம் கல்ப கல்பமும் வெற்றி அடைந்த ஆத்மா என்ற நினைவிலேயே இருந்தார். எந்தவித பழைய சம்ஸ்காரம், சுபாவம் அல்லது கர்ம கணக்கிற்கும் அடிமையாக இருக்கவில்லை. ஆத்மா ஒளியாலான சரீரத்தில் வசித்து கொண்டிருப்பது போன்ற அனுபவம் செய்தார். 12, தாதிஜியின் புத்தி சுத்தமான தெளிவான கண்ணாடி போல இருந்தது. அவர் நிரந்தர தபஸ்வி மூர்த்தியாக இருந்தார். இந்த தபஸ்யாவினால் தான் உலக நன்மை ஏற்படும், சுகமான உலகம் வரும் என்ற நினைவு சதா இருந்தது. 13, தாதிஜி இறுதி நேரத்தை எதிரில் பார்த்து சதா சுய சிந்தனை செய்தார். சுய முன்னேற்றத்திற்காக தினமும் அமிர்த வேளையில் பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான ஆத்மீக உரையாடல் செய்தார். பாபாவின் மகா வாக்கியங்களை ஆழமாக படித்தார். பாபாவின் கூடவே பாபாவின் முரளியில் துண்டிக்க முடியாத அன்பு இருந்தது. 14, தாதிஜி தன்னுடைய சம்பூர்ண நிலையை உருவாக்குவதற்காக உடல் உணர்விலிருந்து அப்பாற்பட்டு இருக்கும் பயிற்சியை செய்தார். நாம் உலக நன்மைக்கு நிமித்தமாக இருக்கின்றோம். நாம் சுயஸ்திதியை உயர்ந்ததாக, ஒருமுகப்பட்டதாக, ஒரே ரசனையுடையதாக, அதாவது எண்ணங்களில் இருந்து அப்பாற்பட்டு எண்ணங்களற்றதாக ஆக்க வேண்டும். அப்போதுதான் நாம் இந்த பழைய உலகத்திலிருந்து பறந்து பாபாவிடம் மதனத்திற்கு சென்று அமருவோம் என்பது அவருடைய புத்தியில் சதா இதுவே இருந்தது. 15, நான் பாபாவின் நினைவில் இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்தி அனைவரின் ஆசைகளையும் பெற வேண்டும் என்று சதா விருப்பத்தில் சதா இருந்தார். எந்த ஒரு ஆத்மாவும் என்னால் தொந்தரவு அடைந்து சாபம் கொடுத்து விடக்கூடாது என்பதில் முழு கவனம் செலுத்தி அனைவரின் ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரமானவர். 16, நான் சம்பன்ன ஃபரிஷ்தாவாக மாற்றும் கர்மாதீத் நிலையை அடைந்தவராக ஆக வேண்டும். இந்த பழைய உடலை விட்டு ஃபரிஷ்தாவாகி அவ்யக்த வதனவாசியாக ஆக வேண்டும். இந்த சேவைகள் யாவும் இரவும் பகலும் நடந்து கொண்டே இருக்கும். நான் சேவையினுடன் கூடவே சுயத்தின் மீதும் சூட்சுமமான கவனம் வைத்து பாஸ்வித் ஹானர் ஆக வேண்டும் என்ற எந்த ஒரே லட்சியம் எதிரே இருந்தது. 17, தாதிஜி சதா அனைத்து தடைகளையும் கடந்து தடைகளற்ற நிலையில் இருந்தார். ஏகாந்தத்தில் அமர்ந்து தன்னை சூட்சுமமாக சோதனை செய்து தன் குறைகள் பலவீனங்களை ஆத்மா என்ற வைரத்தின் கரையை முற்றிலும் போக்கி விலைமதிப்பற்ற வைரமாக ஆனார். 18, தம்மை சம்பூர்ண தூய்மையானவராக சக்தி நிறைந்தவராக ஆக்குவதற்காக உள்ளார்ந்த வைராக்கிய விருத்தியின் மூலம் அனைத்து விஷயங்களிலிருந்தும் விலகி இருந்து தனது சூட்சுமமான பார்வை எண்ணங்களை சம்பூர்ண தூய்மையானவராக்கினார். பழைய சம்ஸ்காரங்கள் என்ற இயற்கையை தோற்கடித்து இயற்கையை வென்றவராக ஆகி பாபாவின் மடியில் கலந்துவிட்டார். 19, நான் பாபாவின் உடையவன். நான் பாபாவிற்கு சமமாக சம்பூர்ணமாக ஆகியே தீர வேண்டும். அதனால் சூட்சுமமான தேக அபிமானத்தை, தனது சம்ஸ்காரங்களை, மான மரியாதை மற்றும் மகிமையை, புத்தி மற்றும் பழக்கங்களை முற்றிலும் சமர்ப்பணம் செய்தார். தந்தைக்கு சமமாக ஆகிய அவ்யக்த வதனவாசியாக ஆகிவிட்டார். நல்லது. ஓம் சாந்தி.